ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதாவது நான் பூஜை பண்ணக்கூடிய கோயிலில், ஒரு விநாயகர் கோயிலில் வேலைக்கிழமைன்னா ஒரு அம்மா வந்து அருகம்பில் பால் எல்லாம் கொண்டு வருவாங்க. அவள் குடும்பத்து பேரில் அர்ச்சனை பண்ணிப்பாங்க. ஒரு 2-3 மாதமாக ஒரு பேர் சேர்த்து சொன்னாங்க. பிள்ளையாருடைய பேர் அதில் இருந்தது, சாய் கணேஷ் அப்படின்னு சொல்லி சேர்த்து சொன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். வயிற்றில் இருக்குது அந்த குழந்தை, அது ஆம்பளை குழந்தையாக பிறக்கணும். ஏற்கனவே அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, இது ஆண் குழந்தையாக பிறக்கணும். அது விக்னேஸ்வரனுடைய அருளால், கணேசனுடைய அருளால் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் வச்சு அதுக்கு அர்ச்சனைலாம் சொல்லி பண்ணிகிட்டே வந்தாங்க. அவள் இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி வளர்பிற சதுர்த்தி, தேய்பிற சதுர்த்தியில் சங்கடர சதுர்த்தி கொண்டாடுறோம் இல்லையா, இந்த வளர்பிற சதுர்த்தி அன்றைக்கி கரெக்டாக அவளுக்கு அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த சாய் கணேஷ்ன்ற அந்த பேரையே அவள் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது எதுவுமே நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எனக்கு தோணித்து. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுலேயுமே ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். அதே மாதிரி தெய்வங்கள் கொடுக்குறத ஏற்றுப்போம். தெய்வங்கள் அது லாபத்தை கொடுக்கலாம்,